என்னண்ணா அது? ஆ வேற என்ன கருங்காலி மாலால இருக்கு. எவ்வளோ அதெல்லாம்? பார்த்தது எடி பார் காட்டுறேன். நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள். 200 தான் ஆகும். 200 ஆகுமா? சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ரசம் சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? வேறு எதனா வேணுமா? ஏன்னு தர்றோம். வியாபாரம் ஆச்சுங்களா? வியாபாரம் ஒரு 300 வியாபாரம் ஆச்சு. 300 ஆச்சா? சரி, எவ்வளோ ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500-600 சம்பாதிப்போம். 600 சம்பாதிப்பீங்களா? இப்போ நமக்கு எங்கே வீடு? ஊர் திருச்சி மாவட்டம். நம்ம இங்கே அடிச்சு தங்கியிருக்கிறோம். இங்கேருந்து ரூம் எடுத்து தங்கி வெளியே டிண்டு அடிச்சிருக்கிறோம். 2 மாதம் ஒரு 3 மாதம் இருந்து போவோம். அந்த மாதிரி தான் போவீங்க? இது ஒரு நாள் வியாபார கணக்கு தான். ஒரு நாள் கிடைக்கும். என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு பிராந்தி பிடிச்சா போதை சும்மா பிடிக்க போயிடுவார். குடிச்சிட்டு சும்மா வாங்கி போயிடுவாங்க. மிரட்டுவாங்களா? ஏன் அப்படி பண்ணுறாங்க? நீங்கள் கேட்க வேண்டியது தானே. இது மாதிரி மிரட்டவே உனக்கு குத்திருவே வேண்டியது மிரட்டல நல்லது விட்டுட்டோம். படிக்காண்டவே இந்த தொழில் விட மாட்டேது. அந்த மாதிரி பண்ணுறாங்களா? ஏறி ஜெய மாதிரி தான் ஆகுது. அவெல்லாம் எப்படி? அவெல்லாம் மனுஷனா இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மணி 150 ரூபா பேசுவோம். 50 வந்து குடிச்சிருவோம், 100 வந்து குடிச்சிருவோம். அவர் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன், சும்மா கழுத்து மாட்டி போயிட்டே இருப்பார். காசு தர மாட்டாங்க. அப்போ அதை எப்படி இது பண்ணுவீங்க? அவர் வந்து நான் வந்து ஒன்றை மாட்டி விடுவேன். ஆமாம், இந்த வழி போனால் அவர் நடத்த போதை தடை மாறிட்டே வந்தேன். 4-5 பேர் மிரட்டி விடுவேன். அந்த மாதிரி பண்ணுறாங்களா? அதனால உங்ககிட்ட நம்மளால சண்டை போட முடியாதுன்னு நீங்களும் குத்துருவீங்க. அவன் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அவன் 4-5 பேர், ஒரு பேர். அது அவனுங்களுக்கே தெரியணும்ல. இதை மாதிரி கேட்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. மணி வாங்கணும், கம்பி வாங்கணும், கட்டணும், கூலி இருக்கணும். ஒரு கூலி கஷ்டம் இல்லாமல் சோறு சாப்பிட முடியாது. ஒன்றுதான் சாப்பாடு உட்காந்து சாப்பிட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மாலை 200 அந்த மாதிரி விற்கிறீங்க. சொல்லுவாங்க 100 ரூபா 150 ரூபா கொடுப்போம், 100 ரூபா கொடுத்துருவோம். நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு ஆத்திரமாகுது எனக்கு அந்த மாதிரி சொல்லும் போது. சரி, காட்டுங்க, ஒரு மாலை காட்டுங்க. இந்த விருதம் மணி காட்டுங்க. இது 150 ரூபா. இது எவ்வளோ? 150 ரூபா. இதை தவிர்த்து அதிகமாக விற்கிறதுனா இது இதோட பெருசு. இது 200 ரூபா கொடுப்போம். இது 200 ரூபா கொடுப்பீங்களா? பெருசு. இதுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய கல், சின்ன கல். இப்போ இது நம்ம போகிறதுனால உடம்பு போட்டால் ஹீட் குறைக்கும், சூடு குறைக்கும். சூடு கொப்பரை கண்ணு வரிசை வாய் உடுப்பு நீருக்கு நல்லது. படிங்க போட்டு நல்லது. தேய்ச்சி காட்டுற பாரு, ஒரு தான் பித்தா தேய்ச்சி எடுத்துரும். அதெல்லாம் இல்லை, நான் இப்போதான் இல்லை நல்லா இருக்கும். பாடி ஹீட் குறைக்கும். இது மாதிரி சாதா பாசி. இது சாதா பித்தா பாலிஷ் ஆகாது. இந்த ஒரிஜினல் கல் தான் தேய்ச்சி எடுக்க முடியும், கண்ணாடி வராது. இது 150 ரூபா, இது 200 ரூபா. என்னங்க இது 150 ரூபாவா? சரி, இது நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 150. நாங்க 50 ரூபா இருக்கு, அதை நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? எதனா போகும்போது டீயோ எதுவோ என்ன சாப்பிட்டு போங்க. சரிங்களா? பார்க்கலாம். உங்க பேரு? செருப்புலாம் கழட்ட கூடாது. மரியாதை மனசுல இருந்தா போ. செருப்புலாம் கழட்ட கூடாது. கண்ணனுங்களா? சரி, சரிங்க ஐயா. சரிங்களா? பார்த்து பத்திரமா இது பண்ணு. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணி புடுங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தவிர்த்துட்டு போகிறது நல்லது தான். ஒரு தடவை தவிர்க்கலாம், 2 தடவை தவிர்க்கலாம். வருஷம் மார்க்கெட்டை யாரும் பார்ப்போம். பிராந்தி போதையில் பிடிக்கிட்டு போயிட்டே இருப்பார். என்ன பண்ண முடியும்? நம்ம 1 மணிக்கு ஆசைப்பட கத்தி குச்சி நம்மளும் பயம். இந்த ஃபோனை போட்டு விட்டிடுவோம். இது 1 மணி தான் ஒரு ஆள். அதில் உழைப்பு, நம்மளோட உழைப்பு எல்லாமே இருக்குது இல்லைங்களா? பிள்ளைங்குட்டி இருக்குது, மருமா இருக்கு, பேரை இருக்கிறாரு. ஆமாம், எடிச்சு தங்கியிருக்கிறோம். சரி, நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா சரி போனால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? பத்திரமா நீங்கள் இருந்து பத்திரமா வேலை பாருங்க. சரிங்களா? பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். பார்த்து பத்திரம். சரிங்களா? போயிட்டு வரேன்.